முதல்ல அவரு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வரும் கூட. ஆ, இந்த அவிநாசி அத்திக்கடவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக, சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த சொல்லி, நிறைவேற்ற சொல்லி, அந்த பகுதியில் நடைபெற்ற போராட்டங்கள் கணக்கில் அடங்காதவை. சரி. தலைமுறையாக அந்த போராட்டம் கடத்தப்பட்டு ஒவ்வொரு முறையும் அந்த கோரிக்கை வலுவாகிக் கொண்டே இருந்தது. சரி. இந்த அனைத்து அரசியல் கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம்ங்கிறது 1970 இருந்துட்டே இருந்த திட்டத்தை நிறைவேற்றுற வரைக்கும் இருந்துட்டே இருந்தது. சரி. நாங்க ஆட்சிக்கு வந்து அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் எல்லாருமே வாக்குறுதி கொடுத்தாங்க, மேடையில பேசினாங்க, தேர்தல் அறிக்கையில தவறாம இடம்பெற்றிருந்தது. அது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய திட்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் திருப்பூருக்கு தெற்கு பகுதியில பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் இருக்கு. ஓகே. இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு அந்த பகுதி பாத்தீங்கன்னா கீழ்பவானி பாசன பகுதி இருக்குது. சரி. இடையில ஒரு நீளமான பகுதி கோவை மாவட்டம் காரமடையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா, அப்படியே அவிநாசி, அந்தல அன்னூர், அவிநாசி, அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பெருந்துறை வரைக்கும் ஒரு மிக நீளமான கடும் வறட்சிக்கு ஆளாகிற பகுதி. சரி. கால்நடைகளுக்கு கூட தண்ணி இருக்காது. அப்போ பவானி ஆற்றுல வெள்ளம் உபரியா போகும்போது அதுல இருந்து ஒரு 1.5 TMC தண்ணி எடுத்து அங்க இருக்கிற நீர்நிலைகளுக்கு நிரப்புற திட்டம். சரி. இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு உச்சகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள அந்த 14 நாட்கள் ஒரு 14 இளைஞர்கள் வந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தாங்க.